புதிய வாகன விற்பனை இவ்வாரம் ஆரம்பம் என்பதாக இன்னும் ஒரு செய்தி தரப்படுகிறது. தமிழன் பத்திரிகையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் இவ்வாரம் முதல் விற்பனைக்கு வரவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இலங்கையில் வாகன இறக்குமதி தடைகள் தளர்த்தப்பட்டதன் பின்னர் ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 196 கார்கள் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ள நிலையில் இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் முதல் இந்த வாகனங்கள் விற்பனைக்கு வரவுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களில் வெகனார், எல்டோ, டொயோட்டா யாரிஸ், அதிரத்தில் வெசில் உள்ளிட்ட பிரபலமான கார்கள் அடங்கின. வாகனங்களில் விற்பனை விலைகள் பல்வேறு காரணிகளை பொறுத்து மாறுபடும் எனவும் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம். ஆரம்ப நிலை கணிப்புகளின்படி வெகனார் கார்கள் ரூபாய் 6.5 முதல் 7.5 மில்லியன் ரூபாய் வரையிலும், RS மாடல்கள் ரூபாய் 8 முதல் 10 மில்லியன் வரையிலும், வெசல் வகை கார்கள் ரூபாய் 16 முதல் 20 மில்லியன் வரையிலும் விற்பனை செய்யப்படலாம். வாகன சந்தையின் தற்போதைய நிலைமை, இறக்குமதி செலவுகள், வரிகள் மற்றும் மக்களிடையான தேவை போன்றவை விலைகளை நிர்ணயிக்க முக்கிய காரணிகளாக இருப்பதால் விற்பனை தொடங்கிய பிறகு விலைகள் மாறக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டு இறுதி வரை கூடுதல் வாகனங்கள் நாட்டுக்கு வருவதால் விலை நிலைவரம் தொடர்பில் சரிவை எதிர்பார்க்கலாம் என்றும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மனோஜ் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்.